வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது சந்திப்பிழை. இது நம்ம சிலபஸில் இருக்குது. அழகு 1 இலக்கணத்தில் சந்திப்பிழை அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? சந்திப்பிழை அப்படின்னா ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வல்லினம் மிகும் இடங்களும் பார்க்கணும், வல்லினம் மிகா இடங்களும் பார்க்கணும். ஏன்னா வல்லின எழுத்துக்கள் ஒரு 4 எழுத்து கச தப இந்த 4 எழுத்தும் அது வந்து வர வேண்டிய இடத்துல அதை போடாமல் எழுதுறதும், போடக்கூடாத இடத்துல அந்த 4 எழுத்தையும் போட்டு எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் சந்திப்பிழை. ஓகேங்களா? எந்த இடத்துல வல்லினம் மிகும் மிகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே சந்திப்பிழை இல்லாமல் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சந்திப்பிழை அப்படின்னா ஒரு சொல்லின் விகுதியோடு மற்றொரு சொல் சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்களில் அதில் வந்து ஏற்படுற பிழை தான் சந்திப்பிழை. ஓகேங்களா? ஒரு சொல்லோட முதல் எழுத்து கச தப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் வல்லினமை சேர்த்து எழுத வேண்டும். இந்த 4 எழுத்தும் வந்துச்சுன்னா வல்லினமை சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்து எழுதணும், எழுதக்கூடாத இடத்துல எழுதக்கூடாது. ஓகேங்களா? வல்லினம் மிகும் இடங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அ இ உ அப்படின்னு சொல்லப்படுற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அ இ உ சுட்டெழுத்துகள் என்னும் சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஏ அப்படின்னு சொல்லப்படுற வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். ஏ கிடையாது, ஏ ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். அ இ உங்கிற சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஏ என்னும் வினாவெழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அந்த இந்த அப்படின்னு சொல்லப்படுற சுட்டு திரிப்புகளை அடுத்து வல்லினம் மிகும். எந்த அப்படிங்கிற வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எங்கு அப்படின்னு சொல்லப்படுற வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். பார்க்கலாமா? அ இ உ அப்படின்னு சொல்லப்படுற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடியும் ஏன்னு சொல்லப்படுற வினா எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த அப்படின்னு சொல்லப்படுற சுட்டு திரிபு வினா திரிபு இது ரெண்டையும் அடுத்து வல்லினம் மிகும். எங்கு அப்படின்னு சொல்லப்படுற வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இது பாருங்க. அந்த சட்டை இப்பக்கம் உப்பக்கம் அடுத்து இந்த காலம் அந்த பக்கம் எந்த பணம். ஏ என்னும் வினா எழுத்து எத்திசை. எங்கு அப்படிங்கிற வினாச்சொல் எங்கு பார்த்தாய். ஓகேங்களா? அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு இந்த சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு இந்த சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை அத்துணை இத்துணை எத்துணை அத்துணை இத்துணை எத்துணை. ஓகேங்களா? இந்த சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு அப்புறம் அவ்வகை இவ்வகை எவ்வகை அத்துணை இத்துணை எத்துணை இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து ஐ அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாம் வேற்றுமை விரி. தொகைனா ஐங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கணும். இங்கே ஐங்கிற வேற்றுமை உருபு நமக்கு வந்து தெளிவாக தெரியுது இல்லைங்களா? கதவை திற இது வந்து விரி. ஓகேங்களா? தொகைனா மறைஞ்சு வரும், விரினா மறைஞ்சு வராது, அப்படியே வரும். இப்போ ஐ அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகும். ஐ கு ரெண்டுமே. ஓகேங்களா? கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார், முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். இப்போது ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். சுட்டெழுத்து என்னென்னது? அ இ உ இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஏங்கிற வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எங்கு அப்படின்னு சொல்லப்படுற வினா சொல்லின் பின் வல்லினம் மிகும். அடுத்து அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை அத்துணை எத்துணை இத்துணை இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்து வேற்றுமை விரின்னு பார்த்தோம்னா ஐங்கிற வேற்றுமை விரி கு அப்படின்னு சொல்லப்படுற கூங்கிற நான்காம் வேற்றுமை விரி. ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகும். அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும். தண்ணீர் குடம், மலர் கூடை. ஓகேங்களா? தண்ணீரை கொண்ட குடம், மலரை கொண்ட கூடை. இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை அதற்கான உருபு அதோட பயன் இது ரெண்டுமே உடன் தொகை மறைஞ்சு வர்றது. தண்ணீரை ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு அது கொண்டுள்ள அப்படிங்கிற அந்த பயன் இது உடன் தொகையில் மிகும். ஓகேங்களா? அதே மாதிரியே மலரை கொண்ட கூடை. அடுத்து மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும். மூன்றாம் வேற்றுமை உருபு என்னது? ஆள். மரத்தால் ஆன பெட்டி, மரப்பெட்டி. மரத்தால் ஆனங்கிறது பயன். ஓகேங்களா? இரும்பு சாவி, இரும்பால் ஆன சாவி அதோட பயன். இது வந்து உடன் வந்து மறைஞ்சு வருது. ஓகேங்களா? மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும். இந்த 4 மட்டும் பாருங்கள். ஐ
கு அப்படின்னு சொல்லப்படுற 2ஆம் 4ஆம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகும். அடுத்து 2ஆம் 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். நம்ம 2, 3, 4, 5 ஓகேங்களா. நான் அந்த 4 இதோட வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும்னு பார்த்துருக்கோம். அப்புறம் 2, 4 பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரியே 6, 7 இதில் 2, 4 வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்குறோம். என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். ஓகேங்களா. இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இப்போ பாருங்க, 2ஆம் 4ஆம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகும். அடுத்து 2, 3, 4, 5 வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து என்ன பார்த்தோம், 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து என ஆக, அப்புறம் அதற்கு இதற்கு எதற்கு, அப்புறம் இனி தனி, இகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் இதுக்கெல்லாம் அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, ஆடச் சொன்னார் ஓடி போனார். இந்த மாதிரி அகர ஆட அகர ஓடிங்கிற இகர ஈற்று வினையெச்சங்களுடன் வினையெச்சத்தோட புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஓடி கலைத்தான். அகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையிலும் வல்லினம் மிகும். அடுத்து மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக என ஆக இனி தனி அதற்கு இதற்கு இதற்கு இகர அகர ஈற்று வினையெச்சங்கள் அடுத்து மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து 8, 10 இந்த 2 எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எல்லா எண்ணு பெயர்களிலும் வல்லினம் மிகாது. 8 தொகை 10 பாட்டு இந்த 2 8, 10ங்கிற எண்ணு பெயர்களின் பின் மட்டும் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் கண்டிப்பாக. ஓகேவா. தீப்பிடித்தது பூப்பந்தல். இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை, செல்லா காசு, எழுதா பாடல் இதெல்லாம் இதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரங்கள் அப்படின்னா என்னது, கசட தபர அந்த இதில் குசுடு துபுரு டூ வரணும். வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழினா ஃபஸ்ட்டு வர்றது நிலைமொழி, அது கூட அடுத்து வர்ற இது வேற ஒன்று புணர்கையில் என்ன அங்கே வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அப்போ வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். கேட்டு கொண்டான் விட்டு சென்றேன். அடுத்து உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் உகரத்தில் முடியும் வினையெச்சம் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். ஓகேங்களா. உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் வன்தொடர் என்னது, குசுடு துபுரு இருக்கு இல்லைங்களா. இப்போது உகரத்தில் முடியும் வினையெச்சங்களாக இருந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். ஓகேங்களா. புரிஞ்சுதா. வன்தொடர் குற்றியலுகரம் குசுடு துபுரு. ஓகேங்களா. வினை எச்சம் இது உகரத்தில் முடிகிற வினை எச்சம் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். நம்ம என்ன பார்த்தோம், 6ஆம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகும் ஏற்கனவே பார்த்துட்டோம். திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம், மேற்கு சுவர், தெற்கு பக்கம். ஓகே. 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அப்புறம் திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, பண்பு தொகையில் வல்லினம் மிகும். நீலக்கடல் உண்மை செயல் பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கும், அடுத்து பொது பெயர் பின்னாடி இருக்கும். இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகைப்பூ, சித்திரை திங்கள், சாரை பாம்பு. அடுத்து மென்தொடர் குற்றியலுகரத்தின்
பின் சில இடங்களில் வல்லினம் மிகும். மென்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம் முன்னாடி உகரமாக இருந்துச்சுன்னா வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும். மென்தொடர் குற்றியலுகரத்தின் சில இடங்களில் வல்லினம் மிகும். மருந்து கடை, பண்பு தொகை. ஓகேங்களா. முற்றியலுகர சொற்களின் பின் வல்லினம் மிகும். குற்றியலுகரம் முற்றியலுகர சொற்களின் பின் வல்லினம் மிகும். திருக்குறள், பொது தேர்வு. அடுத்து மற்று, மற்ற, மற்றை இந்த சொற்களின் பின் வல்லினம் மிகும். மற்று, மற்ற, மற்றை நம்ம என்ன பார்த்தோம்? இனி, தனி, அதற்கு, இதற்கு, எதற்கு, என, ஆக, மிக இதெல்லாம் பார்த்தோம். அந்த வரிசையில் மற்று, மற்ற, மற்றை இந்த சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து உவமை தொகையில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்க. தாமரை பாதம், மலர் பாதம், தாய் தமிழ். தாமரை பாதம், மலர் பாதம், தாய் தமிழ். உவமை தொகையில் வல்லினம் மிகும். அரை, பாதி என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். நம்ம எண்ணு பெயர் என்னென்ன பார்த்துருந்தோம்? 8, 10 பார்த்துருந்தோம். இப்போ அரை, பாதி, அரை, பாதி இதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அரை காணி, பாதி பங்கு. ஆய், போய் என்னும் வினை எச்சங்களின் பின் வல்லினம் மிகும். நன்றாய் பாடினாள், போய் கேட்டாள். ஓகேங்களா. அடுத்து தாள, தவ, தட, குழ இந்த உரிச்சொற்களின் பின் மட்டும் வல்லினம் மிகும். உரிச்சொற்களில் வல்லினம் மிகும். எந்தெந்த இதில் பார்த்தோம்னா சால, தவ, தட, குழ. ஓகேங்களா. அடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரும், தனி குறிலெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா தனி குறிலெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குறிலெழுத்து இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் ஆகார எழுத்தாக இருக்கணும். அதுக்கு அப்படி வந்துச்சுன்னா அது அங்கே வல்லினம் மிகும் சொல்கிறாங்க. நிலாச்சோறு, கனா கண்டேன். உருவகத்தில் வல்லினம் மிகும். நம்ம உவமை தொகையில் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். உருவகம் சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, உலகப்பந்து, தமிழ் தாய், வாய்ப்பவளம். அடுத்து மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகர மெய்யில் முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிஞ்சதுக்கு அடுத்து வல்லின எழுத்து வந்துருந்துச்சுன்னா சேப்ப, ஓகேங்களா, அப்படி வந்துருந்துச்சுன்னா அந்த மகரமை அழிஞ்சு இந்த இடத்துல வல்லினம் மிகும். மரச்சட்டம், வட்டப்பாறை. அடுத்து நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து நிற்க வருமொழி முதலில் வல்லினம் மிகும். நிலா, ஆ வருது இல்லைங்களா, மலை, ஐ வருதா, பனி, ஈ வருதா, இந்த மாதிரி நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா வருமொழி முதலில் நிலாச்சோறு, மழைக்காலம், பனி.